ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு காவேரி ஓடினதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தாத்தா மொத்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு இனிமேட்டுக்கு பசுபதி வீட்டில் பொண்ணு எடுத்துக்க வேணாம், பசுபதியோட கேரக்டரே சரியில்லை, அப்பையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு இடஞ்சலாவே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு வந்தால் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே தாத்தா என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நாட்டாம தீர்ப்பை மாற்று அப்படிங்கிற கதை தாங்க. வாய்ப்பே இல்லைப்பா ராஜா, இதுக்கப்புறம் என் முடிவு இதுதான், இனிமேட்டுக்கு இந்த சொந்தத்தில் இந்த இடத்துல பொண்ணே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. என்னால் அதை மறக்க முடியாப்பா, நீ என்ன வேணாப்பா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பின்னாடி போய் பிளான் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? யாரும் இல்லைங்க, நம்ம அஜயும் நம்ம கேள்வியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. நாளைக்கே கல்யாணம் வச்சுருக்கோம், அதுவும் அப்பாவுக்கு தெரியாத பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வேணான்ட்டாங்க, கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவேன்ட்டாங்க. சரி நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வந்துட்டு அழகாக வேறு லெவலில் பேர்ப்பா செம்மையாக டிஃபன்லாம் செஞ்சு எழுப்புடுறாங்க. நம்ம விஜயை எழுப்பிட்டு உட்கார வச்சு தட்டில் சாப்பாடு போட்டு உட்கார வச்சா உன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உட்கார வச்சு இவ்வளோ வகை வகையாக சட்னியை செஞ்சு போட்டா, நீ ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா நான் சொல்கிறேன், அப்படியே மண்டையில் நறுக்கும் கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேத்துக்கு ரொமான்ஸ் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. 2 பேரும் அப்படியே லுக் விட்டுக்கிறாங்க. உங்களுக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேன்னு பார்த்துக்கிறாங்க. திரும்ப திரும்ப பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துப்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்ஸை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லூஸாக ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு போவோம் காவேரி அப்படிங்கிறாங்க. பேசாமல் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே தங்கிடுங்க. அங்கே போனீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் தான் எல்லாரும் சேர்ந்து வாழவே விட மாட்டாங்க. பேசாமல் இங்கே இருந்துட்டிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம காவேரி அழகாக அவங்கள பார்த்துக்குவா. ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் காவேரியை பார்க்கவே இல்லைன்னு காவேரி அம்மா வந்து அவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க இல்லைப்பா கொடைக்கானல் போயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு தாத்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கிளம்புறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கங்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும். அவங்க மாமியார் கால் பண்ணி வர சொன்னாங்களாம். அவங்களோட சொந்த ஊர் கொடைக்கானலாம், அதனால் இங்கே வருவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து கிளம்பி நிற்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு சரிப்பா போயிட்டு வாங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, அக்கா வந்து தங்கச்சி ஒன்றா வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.